ஸோ மக்களவைக்கும் மாநிலவைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்க போறோம். வெல்கம் டு டே 1 ஆஃப் அரசியலமைப்பு பலகு. ஸோ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்குமே பார்லிமெண்ட் தான் மிக உயர்ந்த அமைப்பா செயல்பட்டு இருக்கு, அதாவது சட்டப்பூர்வ அமைப்பா செயல்பட்டு இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா சட்டங்களை உருவாக்குவாங்க. இந்த பார்லிமெண்ட்ல நமக்கு 2 அவை இருக்கு, ஒன்னு மக்களவை, இன்னொன்னு மாநிலங்களவை. மக்களவை பொறுத்த வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அங்க இருப்பாங்க. மாநிலவை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தின் சார்பாக பிரதிநிதிகள் இருப்பாங்க. இந்த மக்களவையில எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேரடியா இருக்கும், அதாவது மக்கள் வாக்களிப்பாங்க. மாநிலங்களவையில மக்கள் சார்பாக எம்எல்ஏஸ் இருப்பாங்க ஸ்டேட்ல, அவங்க வாக்களிச்சு வருவாங்க. ஸோ இது மறைமுக தேர்தலாக இருக்கும். மக்களவை பொறுத்த வரைக்குமே மொத்தமாக 550 பேர் இருப்பாங்க, மாநிலவையில 250 பேர் இருப்பாங்க. இந்த மக்களவை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அவை ஒரு நிரந்தரமற்ற அவை. ஏன்னா என்ன ஆயிரும், எப்பனாலும் கலைக்கப்படும். ஆனால் மாநிலவை அப்படி கிடையாது, நிரந்தரமான அவை, அது என்ன கலைக்கப்படாது. மக்களவையின் பதவிக்காலம் 5 ஆண்டு, மாநிலவை பதவிக்காலம் 6 ஆண்டு. ஆனால் மாநிலவையில 2 ஆண்டுக்கு ஒருமை 1/3 மெம்பர்ஸ் வெளியே போயிருவாங்க. இந்த மக்களவை பொறுத்த வரைக்குமே இதான் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஹவுஸ். கம்பேரிட்டிவா ரெண்டையும் பார்க்கும்போது எது அதிகமாக அதிகாரம் படுத்துறதோ மக்களவை தான். ஸோ இந்த மக்களவையில அதிகமான எம்பிஸ் எங்க இருக்காங்க அண்ட் மாநிலவையில அதிகமான எம்பிஸ் எங்க இருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.